ரிச்சஸ்ட் மேன் இன் பாபிலோன் அப்படிங்கிற இந்த புக்கை வந்து ஜார்ஜ் எஸ் கிளாசன் எழுதியிருக்காரு. இந்த புத்தகம் வந்து 1926 எழுதப்பட்ட இந்த புத்தகம் இப்போ வந்து 2024, கிட்டத்தட்ட 98 வருஷம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் 2 மில்லியன் காப்பி இந்த புத்தகம் விற்றுருக்கு. இந்த புத்தகம் வந்து வெறும் 147 பக்கம் தான், 150 பக்கம் கூட கிடையாது. இந்த 70-20-10 அப்படிங்கிற இந்த கான்செப்டை நம்ம பணம் ஹேண்டில் பண்ணுறதுல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா நம்முடைய லைஃப் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகும். இந்த புத்தகத்தை வந்து நான் ரொம்ப லேட்டாக படிக்கிறேன் அப்படிங்கிறத என்னுடைய ஃபீலிங். இந்த புக்கை வந்து நான் ஏர்லியராகவே படிச்சிருக்கணும். நீங்கள் யாராவது புக்கு ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த புக்கை ரீட் பண்ணுங்கள். ரொம்ப சின்ன புக்கு, ஆனால் வந்து நம்மளுடைய டோட்டல் மைண்ட் செட்டையே சேஞ்ச் பண்ணிடும். நம்மளை நிறைய சின்ன சின்ன கதை மூலமாக நமக்கு வந்து இந்த கான்செப்டை சொல்லித்தராரு இந்த புக்கில். நீங்கள் ஒரு மந்த் வந்து 10,000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அந்த 10,000 ரூபாயில் 10%, அதாவது 1000 ரூபாயை ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்காக பே பண்ணணும். பே யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு கான்செப்ட். நீங்கள் எவ்வளோ கம்மியாக சம்பாதிச்சாலும் சரி தான், அதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா உங்களுக்காக நீங்கள் பே பண்ணிக்கிங்க. இதை ஏன் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நான் பின்னாடி சொல்கிறேன். ரெண்டாவது வந்து டெட். நம்ம எல்லாருக்குமே கடன் பிரச்சனைகள் நிறையா இருக்கும். ஆனால் இந்த கடனை அடைக்க முடியாமல் நம்ம ரொம்ப திண்டாடுவோம். ஆனால் 20% நம்ம சம்பாதிக்கிறதுல 20% நமக்கு ஏதாவது கடன் இருந்துச்சுன்னா அந்த 20% வந்து அந்த கடனை அடைக்கிறதுக்கு நம்ம தனியாக எடுத்துடணும். இது ரெண்டாவது. மூணாவது வந்து ஸ்பெண்டிங். நம்முடைய தேவைகள் எல்லாத்தையும் சந்திக்கிறதுக்கு மீதி இருக்கிற 70% தான் நம்ம பயன்படுத்தணுமே தவிர நம்ம சம்பளம் வந்த உடனே எல்லாத்தையும் என்னென்ன வாங்கணுமோ அதை வாங்காமல் நம்ம 70% மட்டுமே நம்முடைய செலவுகளை எல்லாத்தையுமே அடக்கணும். அப்படின்னா நம்முடைய லைஃப் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 70% செலவு பண்ணுங்கள், 20% கடன் அடைக்கிறதுக்கு பயன்படுத்துங்க, 10% உங்களுக்காக பே பண்ணிக்கிங்க அப்படிங்கிறது. இதில் ரொம்ப முக்கியமாக என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு டாபிக் என்ன அப்படின்னா இந்த 10% உங்களுக்காக பே பண்ணிக்கிங்க அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து சில பேர் வந்து சேவிங் சொல்லுவாங்க, ஆனால் நான் வந்து சேவிங் சொல்ல மாட்டேன். இது எதுக்காக அப்படின்னா ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நீங்கள் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்களா, அதில் 1000 ரூபாயை மாதம் சேர்த்து வச்சு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாய் உங்ககிட்ட இருக்கும். அந்த 12,000 ரூபாயை நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ்லேயோ இல்லை ஸ்டாக்லேயோ வந்து அந்த 12,000 ரூபாயை இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த 12,000 ரூபாய் உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் வாங்கணும். இப்போ எல்லாருமே ஸ்டாக் மார்க்கெட் சொல்லுவோம். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருக்குது அப்படின்னா அந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த 12,000 ரூபாய் யூஸ் பண்ணலாம். இதுதான் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி சேர்க்குறது அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருமே திண்டாடுவோம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம எந்த பிஸ்னஸையும் ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம எப்போ வந்து ஐடியா கேட்கக்கூடியது யாராக இருப்போம்னா நம்முடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டீங்க. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப நாலேஜபிள் பர்சனாக இருக்கலாம். அதனால் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் ஒப்பீனியன் கேட்பீங்க. அவர் என்ன சொல்லுவார்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் அவர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்போ தான் என்ட்ரி ஆகிருக்கலாம், இல்லை அவர் வந்து அப்போ தான் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், இப்போ தான் ரீட் பண்ணியிருக்கலாம். அவர் சொல்கிறத நம்பி அப்படியே 100% இறங்காமல் அந்த ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிற அந்த பிஸ்னஸில் யாரெல்லாம் ரொம்ப நாள் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்களோ, யாரெல்லாம் ரொம்ப லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க சொல்கிற சஜஷனை கேட்டு அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கிறத படித்து அந்த ஸ்கில் செட்டை வளர்த்துக்கிட்டு நீங்கள் அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும். அது எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி தான். நீங்கள் இன்னொரு ஆள்கிட்ட கேட்டு பண்ணுற ஆள் வந்து உங்களை விட ஒரு வார்த்தை கூட தெரிஞ்சிருக்கக்கூடாது. உங்களை விட 100% அந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில் அவங்களுக்கு நாலேஜபிளும் இருக்கணும், அதில் ஏற்கனவே அவங்க சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாகவும் இருக்கணும். அப்படிப்பட்ட ஆள் யார் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட போய் நம்ம வந்து ஒப்பீனியன் கேட்கணும். அவங்க புக் எழுதியிருந்தாலோ சரி, இல்லை பாட்காஸ்ட்டில் எங்கேயாவது வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தாலும் சரி, அவங்க எங்கெல்லாம் இன்டர்வியூ கொடுக்குறாங்க, அவங்க வெப்சைட் இருந்துச்சுன்னா அந்த வெப்சைட்டில் அவங்க என்ன ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்கிறத ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ இப்படி அவங்கள ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஒரு ஆள் 2 ஆள் இல்லாமல்
அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் ஒரு 10 பேரை தேர்ந்தெடுத்துக்கிட்டு அந்த 10 பேரையும் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். அந்த 10 பேரும் ரெஃபர் பண்ணக்கூடிய புக்ஸை வாசிங்க. அந்த 10 பேரும் டெலிவர் பண்ணக்கூடிய கண்டென்ட்டை க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கும் அந்த நாலேஜ் கிடைக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்கில் செட்டை நம்ம வளர்த்துக்கிட்டு அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லாமல் யாரோ ஒரு ஆள் நமக்கு வந்து ஒரு ஒப்பீனியன் கொடுக்குறாங்க, ஆனால் அவங்களுக்கு அதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பணம் வந்து அப்படியே போயிடும். ஒரு வருஷம் நீங்கள் சேவிங் பண்ணதை அப்படியே ஒரே நேரத்தில் லாஸ் ஆயிரும். அப்படி இல்லாமல் உங்களுடைய ஸ்கில் செட்டை வளர்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து லக். இந்த லக்கை நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னா, எஃபர்ட்டே இல்லாமல் திடீர்னால யார் மூலமோ நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ரிவார்டாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் நமக்கு வந்து நம்மளுடைய எஃபர்ட்டே இல்லாமல் கிடைக்கக்கூடிய விஷயம். ஆனால் இந்த புக்கில் வந்து ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, லக்கு வந்து சும்மா கிடைக்கக்கூடியது கிடையாது. நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது லக்குங்கிறது ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நமக்கு வரும். ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி திடீர்னால நம்ம முன்னாடி ஷோ அப் ஆகும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்மளுடைய 2 கையாலையும் கிராப் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி எது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படி நம்மளால் முடியும் அப்படின்னா, கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ஒர்க் பண்ணால் மட்டும்தான் முடியுமே தவிர, நான் வந்து ரொம்ப லக்கியான பர்சன், எனக்கு வந்து லக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த எஃபோர்ட்டுமே போடாமல் உட்காந்துக்கிட்டு நமக்கு யாராவது வந்து திடீர்னு எங்கேயா ஒரு ஜாக்பாட் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காமல், தொடர்ந்து நீங்கள் எந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறீங்களோ அதில் 100% நீங்கள் இன்வால்மெண்ட்டோட நீங்கள் அதை ஒர்க் பண்ணும்போது உங்கள் முன்னாடி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல லக். ஸ்டார்ட் வித் ஒய் அப்படிங்கிற ஒரு புக்கை நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். அந்த புக்கோட லிங்க்கை நான் இதில் ஷேர் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் உங்களுடைய வேல்யூபிள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.